ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு நாயுடு சங்கத்தின் தலைவரும் திமுக தலைவர்களின் முன்னோடியுமான முனைவர் காமாட்சி நாயுடுவை சந்திப்பா வரணும். வணக்கம் சார். வணக்கங்க சார். சேலத்தில் ஜனவரி 21 இளைஞர் அணி மாநாடு நடந்தது. நீங்கள் போனீங்களா? இல்லைங்க, என்னுடைய சகோதரர் மதுரையில் தவறிட்டார். அதனால் நான் அங்கே போயிருந்ததுனால நான் அங்கே போய் கலந்துக்க முடியல. சார் நான் சார் ஒரு இது நல்ல ஒரு இது நீங்கள் ஆண்டு அனுபவிச்சிருக்கலாமே. அவ்வளோப்பட்ட டான்ஸ் எல்லாம் போட்டாங்க. என்னுடைய தம்பி தவறிட்டாருன்னு சொல்கிறேன். அதை காட்டிலும் நீங்கள் குத்து டான்ஸ் பார்க்குறது தான் எனக்கு முக்கியமா? அப்போனா அங்கே குத்து டான்ஸ் நடந்தது ஏற்றுக்கிறீங்க? ஒரு டான்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னாங்களே, காவேலைன்னு ஒரு டான்ஸ் போட்டாங்க அப்படின்னு இன்னொரு சேனலில் நான் இருக்கும்போது இன்னொரு டிபேட்டில் இன்னொருத்தர் சொன்னார். அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த இதை நான் லைவ் நியூஸ் பார்த்தேன். ஆனால் அந்த சாங்கை நான் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே அந்த சாங் போட்டிருக்காங்க, அரங்குறையின் ட்ரெஸ்ஸை போட்டு ஆடினாங்க அப்படின்னு நம்ம பசங்கள்லாம் சொன்னானுங்க. அது ஏதோ சினிமாவில் இருக்கிறதுனால ஏனுங்க, திராவிட முன்னேற்ற கழகமே சினிமாவுடைய ஒட்டுனதுன்னு சொல்கிறத காட்டிலும் முழுக்க திரைத்துறை தான். அது இளைஞர்களை குசிப்படுத்தணும் வந்திருக்கிற இருக்கலாம் இல்லைங்க. நாங்கள் தான் இங்கே பாருங்க, எங்கள் தலைவரே கதை வசனம் பாடல்கள் எழுதினவர் தான் எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களும் கதை வசனம் எழுதினவரும் நடித்தவரும் கூட. ஊரறிஞ்ச விஷயம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஏற்கனவே நடித்தவங்க தான். டிவி தொடரில் நடித்தவங்க தான். அதே மாதிரி இப்போ எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களும் பல திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவர் திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். அவருடைய துணைவியார் இன்னைக்கு டைரக்ஷன் துறையில் இருக்காங்க. அவர் ரெட் மூவிஸ்ன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியிலேருந்து ரெட் ஜாயின் மூவிஸ் நடத்திட்டு இருக்காங்க. திரைப்படத்தில் வரக்கூடிய இதுகளை அவங்க மாநாடுகளில் பூத்துறதும் வைக்கிறதும் இது எங்களுக்கு இயல்பான ஒன்றுன்னு சொல்ல வர்றேன். அவ்வளோதான். இப்போ நானும் திரைத்துறைக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ நானும் ஊடகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இதை போய் ஒரு பெரிய குற்றமாக எல்லா சேனல்களும் இது காவாலைன்னு டான்ஸ் போடுறீங்களே தவறு இல்லையான்னு கேட்குறேன். இதில் என்ன தவறு வந்தது? இல்லை, அதில் ஒருத்தர் ஒரு டாபிக் பேசினாங்க. சரி, தீக்கால இருந்து மதினின்ட்டு ஒருத்தர் பேச மதிவதனி. ஆமா, சொல்லுங்க. அவங்க பர்சனலா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லிவிங் டுகெதர்ல தான் வாழணும்ன்றாங்க. அது அவங்களுடைய அபிப்பிராயம். அவங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் லிவிங் டுகெதர்ல தான் வாழணும், அப்பதான் நல்லா இருக்கும், நம்ம விருப்பப்பட்ட வாழலாம், இல்லாம போகலான்ட்டு அவங்கெல்லாம் பேச வைக்கிறது நியாயமா? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மலேசியாவில் அந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இருந்தே லிவிங் டுகெதர் லைஃப் தான் அங்கே நடக்குது மலேசியாவில். நம்மளுக்குன்ட்டு ஒரு பண்பாடு இருக்கு. இங்க பாருங்க, தமிழருக்கு ஒரு பண்பாடு இங்க பாருங்க. இருங்க சார், இருங்க. இல்ல இப்ப இருக்கிற இளைஞர்கள்ல சார் இன்னும் இங்க பாருங்க, இளைஞர்கள்லாம் இன்னைக்கு தான் இங்க லிவிங் டுகெதர் லைஃப்ங்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமா இங்கேயும் நடக்குது. அது என்னவா நடக்கும்னா, இது ஒரு காலத்தில் பொண்டாட்டி கட்டிக்குவோம், அதுக்கப்புறம் வப்பாட்டின்னு சொல்லுவானுங்க. அதுக்கு பேர் செகண்ட் வீட்டுக்கு வப்பாட்டின்னு சொல்கிற ஒரு காலம் இருந்தது. அதுக்கு பின்னாடி இப்போ இந்த சாஃப்ட்வேர் தொழில் இங்கே வந்ததுக்கப்புறம், சாஃப்ட்வேர் இங்கே வந்ததில் ஐடி துறை வந்ததுக்கப்புறம் இந்த லிவிங் டுகெதர்ங்கிறது சர்வசாதாரணம். படித்த பிள்ளைகள் மத்தியில் இது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. புரிச்சா இந்த புருஷனோட இருப்பேன், இல்லைன்னா இன்னொரு புருஷங்கிற மாதிரி இப்போ டைவர்ஸில் ஆகுது. அது டைவர்ஸ் பண்ணிக்காமல் ஒருத்தனோட வாழ்ந்து பார்க்குறது, இவனோட நல்லா வாழ்ந்து நல்லா இருக்கான் அப்படின்னா நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற நினைப்பில் இருக்காங்க. அவனும் இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கட்டிக்கலான்னு நினைக்கிறான். வாழ்ந்து பார்த்தா தானே சார் எதுவுமே தெரியும். அதனால் அந்த பொண்ணு வாழ்ந்து பார்த்து கல்யாணம் பண்ணுங்க சொல்லுது. இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மாநாட்டுல பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் மொத்தம் கலந்த உருவம் தான் உதயநிதி என்று. அவர் மொத்த கலவையா தான் எங்க கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா பெரியாருடைய கொள்கை ஒரே ஒரு விஷயம். அன்றைக்கு ஒரு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கா, நீங்கள் ராமர் கோயில் இதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போவீங்களா, பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு போவீங்களான்னு கேட்குறாரு. யோசிக்க கூட இல்லை, டக்குன்னு சொல்கிறாரு, அங்கே மசூதியை இடித்து கட்டி திறக்கிறதுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஓ அப்பனா சிறுபான்மை ஓட்டு வேணும். இந்திய கூட்டணியில இருக்கிற இல்ல நீங்க இருக்கிற இந்திய கூட்டணியில யாருமே இப்படி சொல்லலையே சார். இங்க பாருங்க, நானே வந்து ராமரை வந்து கும்பிடுறோன்னா இல்லையாங்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இந்துக்களை மதிக்கிறோம். இந்துக்களுடைய முழுமையான அவங்களுடைய கொள்கையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் சனாதனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை, தந்தை பெரியாருடைய கொள்கை, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய கொள்கை, எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை, எங்களுடைய இளைய தளபதியினுடைய கொள்கை, இது எல்லாமே வந்து சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்வோம், இந்து தெய்வங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அவ்வளவுதான். அது ஏற்றுறீங்க. சரி, அந்த சேலம் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதாவது சுகாதாரம், கல்வி, மத்திய பற்றிலிருந்து மாநில பற்றத்துக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதே திமுக மத்திய அரசுல 18 வருஷம் கூட்டணியில் இருந்தது, அமைச்சர்கள் இருந்தது. அப்ப அந்த எண்ணம் ஏன் வரல? இது சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்கெல்லாம் இருந்த காலத்தில், அதாவது 18 வருஷம் நாங்கள் இருந்தோம். கடைசியாக 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலம்லாம் நடந்தது. அதெல்லாம் வந்து இந்திய திருநாட்டினுடைய பொற்கால ஆட்சியாக தான் இருந்ததே தவிர பொறுக்கித்தனமான ஆட்சியாக இல்லை. எது பொறுக்கித்தனமா? இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி இருக்கே, மாநிலத்தில் நடக்கிற ஆட்சி. இப்ப மாநிலத்தில் நடக்கிற ஆட்சி நீங்க சொல்றது பொறுக்கித்தனமா? இல்ல அதான் பொறுக்கித்தனமான ஆட்சி. நான் சொல்றது ஒன்றியத்துல நடக்கக்கூடிய ஆட்சி. என்ன காரணம்னா, உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்மானம், கேரள அரசு ஒரு வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கு இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி நீதியரசரே சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை பகிர்ந்தளிக்க வேண்டியது, அங்கிருந்து வசூல் பண்ணக்கூடிய பணங்களை பகிர்ந்தளிப்பது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டியது. அதை கொடுக்காம ஒரு மாநில அரசை முடக்க நினைப்பது தவறு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இருங்க, அதுக்கு வந்து உதயநிதி என்ன சொன்னாரு? நாங்க வந்து உங்க அப்பா வீட்டு காசா கேட்கறோம். ஆமாங்க, உண்மைதானே. அவங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறாங்க. இது மக்கள் கட்டின வரி பணங்க. நீங்க ஒரு விஷயம் கொஞ்சம் நீங்க பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க. இது வந்து தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய மக்கள் வரி பணம் கட்டுறோம். வரி பணம் கட்டுறதுலயே முதல் இன்றைக்கு வந்து மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட், மகாராஷ்டிரா செகண்ட் வந்து தமிழ்நாடு அதிகமா கட்டுறது. ஜிஎஸ்டி மட்டும் இல்ல, எல்லாமே சென்ட்ரல் HST, எல்லாமே இன்கம் டாக்ஸ், எல்லாமே வந்து நம்ம தான் வரி அதிகமா செலுத்துறோம். அப்ப நமக்கு வந்து சரியான அந்த பகிர்ந்தளிப்பு இல்லை. இப்ப வந்து தமிழக அரசு திறக்கிறதுக்கெல்லாம் கலைஞர் பேருன்னு வச்சிருக்கேன். அது யார் வீட்டு காசு? இதெல்லாம் எங்க தமிழ்நாட்டு மக்களுடைய காசு, எங்க தமிழ் மக்களுடைய காசு. எங்க தமிழ் மக்கள் வாக்களித்து நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். அதனால எங்க தலைவருடைய பெயரை நாங்க வச்சிருக்கோம். இல்ல வேற யாருமே இல்லையா? யாருமே இல்லையானா, எங்க கட்சியினுடைய தலைவர் அவர் தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாரு, எங்க கட்சியை வழி நடத்திட்டு வந்தாரு. அதனால அவர் பேரை வச்சிருக்கோம். அவர் பேரை வைப்போம், அண்ணா பேரை வைப்போம், மாத்தி அவங்க பேரை வைப்போம். ஏன் அண்ணா எங்க சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டல் திறக்கிறப்ப அதுக்கு கலைஞர் பேரு. இங்க பாருங்க, திருவாரூர் கோட்டம் திறக்க அதுக்கும் கலைஞர் பேரு. கொஞ்சம் மதுரைல லைப்ரரி திறந்து அதுக்கும் கலைஞர் பேரு. இப்ப கிளம்பாக்கத்துல திறந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அதுக்கும் கலைஞர் பேரு. இப்ப வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டேடியம் அதுக்கும் கலைஞர் பேரு. எல்லாம் கலைஞர்னா யாருமே இல்லையா? அதுக்கு நான் சொல்லி வர்றேன். அதாவது கலைஞருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுறோம். 100 ஆண்டுகள் ஆச்சு. அதனால அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுறோம். அந்த 100ஆண்டு விழா கொண்டாடும் போது அப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், இந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே கலைஞரை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கோம். வேற யாருமே வைக்க கூடாதா? இல்லைங்க, அவருடைய 100ஆண்டு நடக்குது. இப்போ அந்த 100ஆண்டு எல்லாரும் சொன்னாங்க, எதுக்கு அவருடைய 100ஆண்டு விழா ஆண்டா தானே நாங்கள் கொண்டாடணும், அதனால நாங்கள் அவருடைய பேரை வச்சோம். சரி, இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த உறவும் இல்லையா? பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு 100க்கு 500% 1000% வள்ளி அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான
கள்ள உறவு இல்லை, கள்ள உறவு இல்லை, அனைவருக்கும் தெரிந்த உறவு உண்டு. என்னன்னு நீங்கள் கேட்க வருவீங்கன்னு தெரியும். பிரதமர் கலந்துக்கிட்ட திருச்சி ஏர்போர்ட்டு திறப்பு விழாவுக்கு மு.க. ஸ்டாலின் போனாரே அப்படின்னு கேட்பீங்க. 2வது கோலோ விளையாட்டுக்கு இன்வைட் பண்ணார், அவர் வந்தார், நீங்கள் அவருக்கு இங்கே வெண்தாமரை வீசுனீங்கன்னு கேட்பீங்க. அதுதானே கேட்க வர்றீங்க? இது ஒரு மாநில அரசு, புரிஞ்சுக்கோங்க. இது மாநில அரசு, அது ஒன்றிய அரசு. ஸோ ஒன்றிய அரசு தான் நமக்கு பணம் கொடுக்கணும். ஆகையினால நம்ம அவங்களோட நல்ல உறவு, அதாவது நல்ல ரேபோவில் இருந்தால் தான் நம்ம அந்த பணத்தை பெற முடியுங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்காகத்தான் அவர் கேலோ விளையாட்டுக்கு அவங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணணும்னு ஏற்கனவே கடந்த ஆண்டு போய் நம்மளுடைய மு.க. இப்படியே வச்சுங்க. இதே கேலோ விளையாட்டு மத்திய பிரதேசத்தில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது. அப்பெல்லாம் பிரதமர் மோடியை கூப்பிடலையா? அவங்க கூப்பிடலையா? அந்த முதல்வர்கள் சார், நீங்க போய் கூப்பிட்டு கொஞ்சம் இருங்க சார். மத்திய பிரதேசத்துல யார் ஆட்சி நடக்குது? இப்பதான் மாநில ஆட்சி இருந்தாச்சு, பிஜேபி ஆட்சி. அதுக்கு முன்னையும் பிஜேபி ஆட்சி. ஆமா. சோ பிஜேபி நடக்கிற மாநிலத்துக்கு அவங்க கேட்காமலே பணத்தை கொடுக்கறாரு அவரு, புரிஞ்சுக்கோங்க. விளையாட்டு துறைக்குன்னு ஒரு பணத்தை அவங்க ஒதுக்கிடுறாங்க நடுவண் அரசு, ஒன்றிய அரசுல இருந்து. ஆனா நமக்கு அப்படி ஒதுக்காதனால நம்ம போய் கேட்டு தான் வாங்கணும். கேட்டு வாங்கினதுனால அவங்கள கூட்டி திறந்திருக்கோம், அவ்வளவுதான். நீங்க இது சொல்றீங்களே, சென்னையில உலக ஒலிம்பியாட் செஸ் போட்டி நடக்கிறப்ப பெரிய பெரிய பிளக்ஸ் போனர் வச்சாங்க, நீங்க வச்சீங்க. அதுல மோடி உடைய இதுவே இல்லை. அதுல ஒட்டினது அவங்க அமர் பிரசாத் ரெட்டி மோடி படத்தை ஒட்டினாரு. நீங்க அதை கீழ்ச்சி எடுத்தீங்களே. இப்ப என்னடானா கேலோ இந்தியா பாத்தீங்கன்னா எங்க பார்த்த பிளக்ஸ் பண்ணல ஸ்டாலின் இருக்காரு, மோடி இருக்காரு. அப்பனா இதுல என்ன தெரியுது? இல்ல, அதாவது ஒலிம்பிக் ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு ஏற்பட்டு இருக்குல்ல. ஒலிம்பிக் கேம்ப் நடத்தினது முழுக்க எங்க மாநில அரசினுடைய பணத்துல இருந்து தான் நாங்க பண்ணணும். அது ஒன்றிய அரசினுடைய பணம் பண்ணலை, புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஒன்றிய அரசு பணம் எங்களுக்கு கொடுக்கல. இப்போ கேலோ விளையாட்டுக்கு ஒன்றிய அரசு பணம் கொடுத்துச்சு, அதனால அவங்கள கூப்பிட்டுருக்கோம். இதுதான் உண்மை. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். உதயநிதி, கனிமொழி, இவங்க 2 பேர்ல யாரு அறிவாளி? இது அறிவை பற்றி எடை போடக்கூடிய அளவுக்கு நான் பெரிய அறிவாளியா எனக்கு இது தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் பெரியவங்க, எல்லாமே மூத்தவர், எல்லாமே தெரியும். இங்க பாருங்க, அவங்க 2 பேர்கிட்ட பழகிருக்கீங்க, தெரியும் சார். இங்க பாருங்க, எனக்கு அறிவை பற்றி ஆய்வு பண்ண தெரியாது. யார் திறமையானவங்கன்னு சொல்கிறதுக்கும் அவங்க ஏற்றுக்கிட்ட துறையில் அவங்க திறமையாக செயல்படுறாங்க, அது நல்லா தெரியும், அவ்வளோதான். அவங்க நாடாளுமன்ற தலைவருங்கிற முறையில் அவங்க அருமையான செயல்பாடுகள், அதில் கனிமொழி சகோதரியை எந்த குற்றமும் சொல்ல முடியாது. பம்பரமாக சொல்லிட்டு இந்த இப்போ தூத்துக்குடியில் நடந்த அந்த வெள்ளத்தின் போது கூட அவங்க பஸ்ஸில் ஏறி போனாங்க, ஆட்டோவில் போனாங்க, வண்டியில் போய் நல்லா அந்த மக்களை நல்ல முறையில் பாதுகாத்தாங்க அந்த மாவட்டத்தில். அதே போல் டெல்லியில் அரசியல் பண்ணும்போதும் அவங்க போய் சோனியாஜியை பார்க்கறது, ராகுல்ஜியை பார்க்கறது, மற்ற அமைச்சர் பெருமக்களை எல்லாம் போய் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து நல்ல முறையில் அவங்க செயல்படுறாங்க. அதில் அந்த செயல்பாடுல எந்த தவறும் இல்லை, செயல்படுறாங்க. ஆமாம். ஆனால் இது உதயநிதியோ ஸ்டாலினோ கூப்பிட்ட யாருமே டெல்லியில இருந்து யாரும் வரமாட்டேன்றாங்களே. கனிமொழி கூப்பிடுற அளவுக்கு அவங்க கிட்ட அவ்வளவு உறவு வச்சிருக்காங்களே, மரியாதை வச்சிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அவங்களோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லல. திருவாரூர்ல கலைஞர் கோட்டை திறக்கிறப்ப நிதிஷ்குமார் கூப்பிட்டீங்க, வரல. அவர் வரலன்னா தேசஸ்ரீ கூப்பிட்டீங்க, அவரும் வரலையே. அதே கனிமொழி மகளிர் உரிமை மாநாடு நடக்கிறப்ப சோனியா காந்தி வந்தாங்க, பிரியங்கா காந்தி வந்தாங்க, சரத்பவாருடைய மகளும் வந்தாங்க, இப்படி நிறைய பேர் வந்தாங்களே. அப்பன்னா டெல்லியில் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் எந்த மரியாதை இல்லை, அவங்க இந்திய கூட்டணி இல்லை. அப்பன்னா கனிமொழிக்கு தான் பவர் அதிகமாக இருக்கா? சார் இங்கே பாருங்க, கனிமொழியை பொறுத்த மட்டும் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்களுடைய சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பவரை வச்சிருக்காங்களா? அவ்வளவு பவரை எப்படி வச்சிருக்காங்க? கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞருடைய புதல்வி, மு.க. ஸ்டாலின் அவருடைய சகோதரி, உதயநிதி அவருடைய அத்தைங்கிற அந்த ஒரு அதனால தான் மரியாதையை தவிர
சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மரியாதை இல்லை. நீங்கள் இப்படி தானே சொன்னீங்க, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி திறக்கிறப்ப கனிமொழிக்கு அழைப்பு இதே கொடுக்கலையே. நீங்கள் தான் சொல்கிறீங்க அவ்வளோ அத்தை உதயநிதிக்கு அவ்வளோ மரியாதைக்கு இங்கே வரலையே, வைக்கவே இல்லையே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயத்தில் என்னை மூக்க நுழைக்க வைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூப்பிட்டாங்களா கூப்பிடலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஏன்னா இதெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சரி, நம்ம எதுக்கு உப்பு போட்டு சாப்பிட்றோம்? உப்பு போட்டு சாப்பிட்றது சிலருக்கு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றாங்க. வேற சூடு சொரணம் இருக்குது தானே. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சூடுன்னா என்ன, சொரணம் என்ன? இல்லை, உப்பு போட்டு டேஸ்ட்டாக இருக்கும், சொரணம் இருக்குது எல்லாமே. நீ உப்பு போட்டு சாப்பிட்றாது உனக்கு சூடு சொரணம் இல்லாதுன்னு சொல்லுவோம். சார் நீங்கள் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு பழமொழின்னு இதை போய் என்கிட்ட கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், நான் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை உப்புங்கிறது எனக்கு ஆகாது. இல்லை இதே ஆர்எஸ் பாரதி ஒரு விஷயத்தில் நாங்கள் சொர்ணம் உள்ள உப்பு போட்டு சாப்பிட்ற சொர்ணம் உள்ளன்றாங்க. அப்படி இருந்தால் ஒரே குடும்பத்து ஆட்சியில் நீங்கள் கீழே இருப்பீங்களா? ஒரே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்களால் அடுத்த லெவலில் வளர முடியுமா உங்கள் டிஎம்கேல சேர்ந்தா? சார் இது ஒரு பெரிய கட்சி சார். இது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட தொண்டர்களை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் கோடிக்கணக்கான தொண்டர்களும் முதலமைச்சராக வரணும், இல்லை அமைச்சர் பெருமக்களாக வரணும்னா இயலாது. அதில் யாரெல்லாம் முனைப்பாக இருந்து இப்போ ஒரு கேம், ஒலிம்பிக்கு கேமு, சாதாரண ஒரு கேம் நடக்குது. அந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே முதல் ப்ரைஸை வாங்குறாங்களா? சொல்லுங்க ஐயா. நான் சாதாரணமான ஆள், நான் கேட்குறதுக்கு சொல்லுங்கள். எனக்கு முயற்சி எடுத்தா வரலாமே. முயற்சி எடுத்தா தானே வரலாம். இப்ப திமுக இப்படி முயற்சி எடுத்தா கட்சி தலைவர் ஆயிட முடியுமா? ஆயிட முடியும். அதுக்கு வழி இருக்க? 100க்கு 100 இது ஜனநாயக கட்சி தான். இது எங்கள் ஜனநாயக கட்சியில் கண்டிப்பாக அவங்க முயற்சி எடுத்தால் மட்டும் போதாது. அந்த கட்சியினுடைய உழைப்பு இருக்கணும், அது தியாகம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த கட்சியில் வளர்ச்சி அடைய முடியும். கட்சியில் தொண்டர்கள் வளர்ச்சி அடைய முடியும். தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறவங்க தொகுதியில் ஜெயிக்கலாம். தொகுதியில் ஜெயிச்சு அப்புறமா மினிஸ்டர் ஆகலாம். மினிஸ்டர் ஆகணும்னா அது தலைமையினுடைய மேலே வளர முடியாது. மினிஸ்டர் ஆனதுக்கு கட்சியுடைய தலைவரோ அதுக்கெல்லாம் வர முடியாது. அதுக்கு தகுதியின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுறது மட்டுமல்ல, பாரம்பரியத்தினுடைய முறை, அவங்களுடைய அந்த அணுகுமுறை, அவங்க முன்னோர்கள் செய்து இந்த கட்சிக்காக செய்த சேவைகள், அந்த கட்சியினுடைய தொண்டின் அடிப்படையில் தான் அதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது. அப்போனா கலைஞர், அப்புறமா இப்போ ஸ்டாலின், அப்புறமா உதயநிதி, இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு கூத்து சேலம் மாநாட்டில் நடந்தது. இன்பநிதிக்கு ஓடி ஓடி போய் சால்வை போடுறாரு, மாலை போடுறாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது என்ன சார், இதில் என்ன தவறு இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியலை. அதாவது ஒரு தலைவருடைய குடும்பம், அது தலைவர் எங்களுடைய அமைப்பு, எங்களுடைய கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்து மறைந்த எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பேரன் அவர். அது ரெண்டாவது இன்றைய தானை தலைவர் எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவருடைய புதல்வன். இன்பநிதி கொள்ளு பேரன். அப்படின்னா அடுத்தது உதயநிதிக்கு அப்புறம் அவர் தான் அந்த தலைவர் பதவிக்கு வந்துருவார்ல. ஏன் வந்தா ஏன் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு சொல்லுங்க. அவரு அதிமுக எடுத்துங்க சார், நீங்க இருங்க. அதிமுக எடுத்து எடப்பாடி எப்படி இருந்தாரு? ஒரு வார்டு மெம்பராக இருந்தவர், இன்னைக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்கு. அப்படி ஒரு இது திமுக முடியுமா? இதே நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா திமுகன்னு. இப்போ அவருடைய பைலாவை மாற்றினாரே, எடப்பாடியார் பைலாவை மாற்றினார். புரிஞ்சுக்கோங்க. அந்த பைலாவில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை பண்ணணும், எத்தனை மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணுங்கிறத அந்த பைலாவில் சேர்த்துருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 2 பேர் ஒருத்தர் முன்மொழிவாங்க, ஒருத்தர் வழிமொழிவாங்க. இதுதான் கணக்கு. 2 பேர் தான் வழிமொழிவாங்க. நேரா வழியாம தோட்டத்தை வழியா பின் வழியா வந்திருக்காரு நீங்க சொல்றீங்க. நான் அதை சொல்லல சார். இருங்க. இந்த இது இப்படி திமுக வர முடியுமா? தலைவரா வர முடியுமா? இந்த தவறான நோக்கோடு எங்கள் கட்சிக்கு யாரும் தலைவராக வரவும் வேணாம், வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். வருவதற்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒன்லி
கலைஞருடைய குடும்பம் தான் நீங்க தலைவர் எடுத்துக்கீங்களா? அதில் என்ன கஷ்டம்? தலைவருடைய குடும்பம் இந்த நாட்டுக்கு சேவை செஞ்ச குடும்பம், மக்களுக்கு சேவை செஞ்ச குடும்பம், அவங்க வருது, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்படிங்களா? ஆமாம். வேற யாரும் வரக்கூடாது. நீங்கள் கட்சிக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, நீங்கள் ஏன் வரலன்னு கேட்குறீங்கன்னா அதை விரும்பலையேங்க. நான் விரும்பினா தானே நான் போய் இதுவரை நான் தலைவரை பார்த்து எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்க தலைவரை நான் உண்மையிலேயே கேட்கலங்க. சரி சார், நம்புங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே பையன் தான். அது என்ன செய்யறாரு? அவர் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காரு. அப்படிங்களா? ஆமா. அதை ரிசைன் பண்ணிட்டு கட்சியை சேர்த்துட வேண்டியதானே? அவர் கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இங்க பாருங்க, இப்ப பாருங்க, துரைமுருகன் அவன் பையன் எம்பி ஆயிருக்காரு, பொன்முடி அவங்க பையன் எம்பி ஆயிருக்காரு. இப்படி அவங்க வாரிசை கொண்டுட்டே வராங்களே, ஏன் நீங்க உங்க வாரிசை கொண்டு வரல கட்சிக்கு? நான் இல்லைங்க, நான் அதெல்லாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அவருடைய முடிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அரசியலுக்கு என்னுடைய லைஃபு எப்படி ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வந்தேன்னா இந்த சென்னைக்கு வரும்போது எப்படி வந்தேங்கிறதும் எல்லாரும் தெரியும். அதுக்கப்புறம் கடந்த இந்த 30 ஆண்டு காலத்தில் நான் என்ன ஆயிட்டேங்கிறதும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு வர வேண்டான்னு நான் மனசார நினைக்கிறேன். அவரும் நம்ம தந்தையை போல் நம்மளும் இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையாவது கொஞ்சம் நல்ல முறையில் நம்ம குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதில் தவறுன்னு சொல்ல முடியுமா? சரி, இப்போ அயோத்தியா ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தப்ப தமிழகத்தில் எந்த கோவில்லையும் அவர் பேரில் அர்ச்சனை பண்ணக்கூடாது, பஜனை பண்ணக்கூடாது, அன்னதானம் வழங்கக்கூடாதுன்ட்டு வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காரு நம்ம ஸ்டாலின் அரசு. இது சரிதானா அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் வந்தது சார். அதை பற்றி ஏதாவது கேட்டீங்க சார்? இங்கே பாருங்க, நாங்கள் அதே மாதிரி உடனே சொல்ல வேண்டியது தானே? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா கோயில்களிலும் அவருடைய பெயரில், அவருடைய நட்சத்திரத்தின் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும்னா அவங்க முறைப்படி அந்த கட்சியை சார்ந்தவங்கள் என்ன பண்ணணும்? அங்கே போய் அர்ச்சனை தட்டுன்னு ஒன்று வாங்கணும், அர்ச்சனை சீட்டு வாங்கணும், வாங்கி அதை போய் பட்டத்தை கொடுத்தா அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுவார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுதான் நடக்கணும். இதுதான் சட்டம். இதுதான் நம்ம ஹெச்ஆர்என்சி போட்ட சட்ட திட்டங்கள். இல்லை, ராமர் ஒருவன் ஒருத்திக்கு அந்த கட்டுப்பாடு உள்ள ஒரு கடவுள். தயவு செய்து இங்க அது வந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏங்க உங்களுக்கு அது ஆவலையா? ஏங்க உங்க கட்சிக்கு ஆவலையா? நான் வால்மீகி ராமாயணத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கங்களை நான் பயின்றவன். சரியா? அதில் எந்த இடத்திலும் ராமனை பற்றி நல்லபடியாக நான் இதுவரை பயிலவில்லை. புரியுதா? ஆமா, கம்ப ராமாயணத்தில் மட்டும்தான் ராமனை ஒரு ஹீரோவாக காட்டப்பட்டிருக்கே தவிர வால்மீகி ராமாயணத்தில் அவ்வாறு இல்லை. அப்படின்னா அவர் என்ன வால்மீகி ராமரை எப்படி காட்டியிருக்காரு? அதை நான் ஊடகத்தில் பேச விரும்பலை. ஏன்னா பெருவாரியான மக்கள் ராமரை தெய்வமாக மதிக்கின்ற காரணத்தினால் நான் வால்மீகி நான் இல்லாத ஒன்றை என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். எழுதப்பட்டதாக சொல்றாங்க. திமுகவுக்கு ஒத்து வராத கொள்கை, சட்டத்துக்கு புறம்பாக கல்யாணம் பண்ணிட்டு தான் என்ன பண்றது? அது அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டால் அவ்வளவுதான். சட்டப்படியார அந்த திருமணம் அங்கீகரிக்கப்பட்டுமா? திருமணம் அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாதான்? நான் சட்டத்துக்கு நான் ஜாயின் பண்ணி 10 நாள் கிளாஸ் போயிட்டு நான் வந்துட்டேன். இல்ல, ராமரே நீங்க அப்படியே மாத்துறீங்களே. உங்களுக்கு ஒத்து வரலன்னா அவரை கேரக்டரே மாத்துறீங்க. வால்மீகி ராமாயணத்துல வேற எதுவா சொல்றீங்க, அது சொல்ல மாட்டேன்றீங்க. நான் ஐயா, நான் அதை பற்றி சொன்னால் நான் மனசு புண்படும். அதாவது டிவோட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ராமருடைய டிவோட்டிஸ்ன்னு இருக்கவங்கள அவங்களுடைய மனசு புண்படும். ஏன்னா இல்லாததுன்னு சொல்லக்கூடாது. அதை நான் மறுக்கிறேன். தைரியம் இருக்கு, அதெல்லாம் தைரியம் நீங்க சொல்லுங்களேன். நீங்க தான் இப்ப புதுசா சொல்லுவீங்க ராமர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கட்டுப்பாடோடு வாழ்ந்தவரை நீங்க இல்லன்றீங்க. இது எடுத்துக்கங்க சார். வால்மீகி ராமாயணத்தை படித்து பாருங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க.
புரிஞ்சாதான் உங்களுக்கு சார் இங்க கேக்குறோம். பாருங்க, நீங்க இங்க பாருங்க, எல்லாம் நீங்க திரைப்படங்களை பாக்குறீங்க. கம்பராமாயணத்தை ஒட்டி தான் எல்லாமே. இந்த ராமனை வந்து ஒரு தெய்வமாகவும், ராமன் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு உள்ளவனாகவும் தான் காட்டப்பட்டிருக்கே தவிர திமுகவை ஏத்துக்கல. நான் ஏத்துக்கொள்ளல. திமுக திமுக ஏத்துக்கொள்ள இல்லையா சார்? நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி சார், புரிஞ்சுக்கோங்க. ராமனுடைய கதைகள் அனைத்தும் புனையப்பட்ட கதைகள் தான் அது. புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே கதை தான். சரி சார், இப்ப வந்து ஸ்டாலின் ஒரு கூட்டணி அமைச்சிருக்க, இந்திய கூட்டணி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இந்திய கூட்டணி உடஞ்சு போய் கிடக்குது. அதனால மோடியை வீழ்த்த முடியுமா? மம்தா ஒரு பக்கம் போயிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் போறாரு, நிதிஷ்குமார் ஒரு பக்கம் போவாரு. நீங்க இந்தியாவில் நீங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரு? யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் ஆட்சி செய்யக்கூடாதுன்ட்டு தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அந்த கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாமா? நான் என்ன சொல்வேன் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை கேட்கறேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் சொல்லிட்டு இந்தியா கூட்டணி பாருங்க, மம்தா இன்னைக்கு நேற்றுக்கு என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? காங்கிரஸ் எங்களோட இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தனித்து நிக்க போறேன்னு இங்க பாருங்க, எப்ப அறிவிச்சாங்க? போன வாரம். இது பஞ்சாப் முதல்வரும் அவரும் ஆம் ஆத்மி முதல்வரும் நாங்க தனித்து நிக்க போறோம்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனா நேற்றுக்கு நியூஸ்ல நான் கேட்டேன். நான் சாதாரணமா ஒரு நியூஸ் பார்க்கல. நான் வந்து ராகுல் காந்தி எங்க மாநிலத்துக்கு யாத்திரை வந்தா நான் வரவேற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வரவேற்கணும் யார் எதிர்பார்க்கிறா? நான் மக்கள் தானே வரவேற்பாங்க. இறுதியா நான் கேட்கிறேன், 2024 இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்குமா மத்தியில? கண்டிப்பா இந்திய கூட்டணி நாடாளுமன்றத்தை பிடிச்ச ஆட்சி அமையும். சரி சார், அப்ப வந்து உங்ககிட்ட 2024 இந்த வருஷம் மே மாசம் உங்களை வந்து பாக்குறேன் சார். வாங்க. அப்ப வந்து என்ன நிலம் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் சார். ஜெம் டிவிக்காக உன் பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.